ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எந்த கடவுள் பத்தி அப்படின்னா விஷ்ணு பகவான். யார் இந்த மகாவிஷ்ணு? திருமாலோட 10 அவதாரங்கள் மனித குலத்துக்கு உணர்த்த வர்ற விஷயம்தான் என்ன? வேதங்கள்ல இத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதங்கள் சொல்ற வாழ்வியல் படிநிலைகள் என்ன? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சத்யயோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெருமாள், திருமால், நாராயணன், கோவிந்தா, பாலாஜி, வெங்கடாச்சலபதி, இப்படி பல பேர்களால நம்ம வழிபட்டுட்டு இருக்க கடவுள் தான் மகாவிஷ்ணு. வைணவ சமயத்தோட ஆதி மூல கடவுள். எப்படி நம்ம சைவத்துல நம்ம சிவனை சொல்றோமோ அதே மாதிரி வைஷ்ணவத்துல மகாவிஷ்ணு. இவர் தான் அந்த எனர்ஜி சோர்ஸ், பரமாத்மா, தட் எட்டர்னல் எனர்ஜி. அந்த பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன ஒளி புள்ளி தான் நாம எல்லாரும், தட் ஜீவாத்மா. அவதார புருஷரா திகழ்கிற இந்த மகாவிஷ்ணு பகவான், இவரோட இருப்பிடம் எது அப்படின்னா வைகுண்டம். வைகுண்டத்துல தன்னோட தேவியான லக்ஷ்மி தேவியோடனே எப்பவுமே பார்க்கடல்ல வீச்சிருப்பார். சயன கோலத்துல இருக்கக்கூடிய ஒரே கடவுள், அவதார புருஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவான். விஷ்ணு புராணத்திலேயா இருக்கட்டும், இல்ல பாகவத புராணமா இருக்கட்டும், அத்தனை அவதாரங்கள் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அத்தனை அவதாரங்களையும் தன்னோட துணைவியாரான லக்ஷ்மி தேவியே மனைவியா அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பப்பெல்லாம் இந்த பூலோகத்துல அதர்மம் தலை தோங்குதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பூமியில ஒரு அவதாரமா பிறப்பார். அப்படி இந்த மனித குலத்துக்கு கொடுத்த புராண இதிகாச கதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும். மகாபாரதம், கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அதர்மத்தின் வழியில சென்று தர்மத்தை நிலைநாட்டினார். சோ அதை நிலைநாட்டுறதுக்கு கிருஷ்ணரை அவதரிச்சவர் தான் அந்த பரமாத்மா. மனித பிறப்பெடுத்து மனிதனாகவே வாழ்ந்து இறை விதிக்கு உட்பட்டு, இயற்கை விதிக்கு உட்பட்டு எவ்வளோ கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அந்த கிருஷ்ணர் இருந்திருப்பார். ஆனா இது எல்லாமே அவருக்கு ஒரு லீலையா மட்டுமே தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் அந்த பரமாத்மா, எல்லாமே அவருக்கு தெரியும். அதே மாதிரிதான் ராமாயணத்துல ராமர், சீதை வனவாசம் பூண்டு எத்தனை துயரங்கள்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே பரமாத்மாவோட அம்சம். வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதம் அப்படின்றது ஞானம், தெளிவு, மெய்ஞானம், இறைநிலையை பத்தின ஒரு பாடம் தான் வேதம். ஓகே, இந்த வேதத்துல 4 வகைகள் இருக்கு. ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். ஓகே, ரிக் வேதம்னா என்ன? இதான் ரொம்ப பழமையான வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரிக் வேதம் மந்திரங்கள், ஃபுல் ஆஃப் மந்திரங்கள் உச்சாடனை பண்றதா இருக்கும். யஜுர்வேதம் அப்படின்றது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் யஜுர்வேதம். சாமவேதம் அப்படின்றது கானம். கானம்னா என்ன? பாடல். பாடல்ல என்ன இருக்கும்? ஸ்ருதி, லயம், விச்சரணம், பல்லவி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்ருதி லயத்தோட பாடுறதுதான் சாமவேதம். அதர்வண வேதம் இதான் கடைசியா கொண்டு வரப்பட்ட வேதம். இந்த வேதம் இந்த 3 நிலைகள், 3 வேதங்கள் சேர்ந்த கலவை தான் அதர்வண வேதம் அப்படின்னு. இந்த வேதங்கள் சொல்ற வாழ்க்கை படிநிலைகள் என்ன? ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த பூலோகத்துல பிறப்பெடுத்ததுக்கு அப்புறமா தன்னோட குழந்தை பருவத்துல இருக்கப்போ பெற்றோர்கள் கல்வி, பாடசாலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பள்ளிக்கு அனுப்புவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி அனுப்பியிருப்பாங்கன்னா, அந்த காலத்திலயும் இந்த முறை இருந்திருக்கு. எப்படின்னா, மொழிகள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வேதங்கள், உபநிஷங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கும், பிளஸ் அவங்களுடைய வேத நூல்கள் படிக்கிறதுக்கான ஒரு மொழி சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், சயின்ஸ், அறிவியல் ஞானம்,
விஞ்ஞான ஞானம், மெய்ஞானம், சாஸ்திர ஞானம், தன்னடக்கம், ஒழுக்கம், நெறிமுறை, இது எல்லாமே வந்துட்டு அந்த குருகுல கல்வி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இது எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்று வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து என்ன, மாணவ பருவம். அந்த மாணவ பருவத்துல அங்கேயுமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்கப்படும். அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா அவங்க வீரர்கள், சத்திரியர்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா பிரம்மச்சரியம். ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்துட்டு ஒழுக்க, நெறிமுறை, தன்னடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனுக்குள்ள வருது. அதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பிரம்மச்சரியம். மனம் அந்த டைம்ல அலைபாயக்கூடாது. மன ஒருமைப்பாட்டோட தன்னோட தேவைகள் என்ன, ஆசைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னடக்கத்தோட இருக்கிறது. அதான் வந்துட்டு மாணவ பருவமாகிய பிரம்மச்சரியம். இதுதான் ஃபர்ஸ்ட் படிநிலை. செகண்ட் என்ன அப்படின்னா கிரகப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. கிரகம்னா என்ன? கிரகப்பிரவேசம், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகப்பிரவேசம்னா ஒரு புது வீடு, புதுமனை வீடு வந்துட்டு பால் காய்ச்சுற ஒரு விழா தான் வந்துட்டு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம். வீடு, அந்த இல்லத்துக்குள்ள யார் இருப்பா? ஒரு கணவன், மனைவி தன்னோட இல்லறத்தோட நல்லறமா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது, தன்னோட சுற்றம் சூழ 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்றது. வனப்பிரஸ்தம், ஒரு மனிதனோட 48 வயதுக்கு மேலதான் வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகுது. வனப்பிரஸ்தம் அப்படின்றது வந்து தன்னோட ஆசைகளையும் தன்னோட பற்று பாசங்களையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு இறைநிலையை நோக்கி போற ஒரு பயணம். நான் யாரு, என்னோட ட்ரூ செல்ஃப் என்ன அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு படிநிலை. ஃபோர்த்து படிநிலை என்ன அப்படின்னா சந்நியாசம். கடைசி படிநிலை தான் சந்நியாசம். ஃபுல் ஆஃப் சரண்டர். கடவுளை நோக்கின பயணம், ஃபுல் ஆஃப் சோல் ரிலேட்டடான பயணம் மட்டும்தான் அங்க இருக்கும். தன்னை அறிதல், தனக்குள் இறைவனை அறிதல், முக்தி மோட்சத்திற்கான பாதை, அதான் வந்துட்டு சந்நியாசம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆன்மீகம்னா என்ன. நாம எல்லாரும் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம்? ஆன்மீகம்னாலே நீ ஏன் குடும்பத்துல இருக்க, சன்னியாசிய போ அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. இறைக்காகவும் இறைநிலையை பத்தி நம்ம மனித குலத்திற்கு உபதேசம் பண்றதற்காகவும் அவதரிச்சவங்கள் தான் யாரு? பிரம்மச்சரியா இருந்து வாழ்ந்து இறைநிலையை அடைந்தவர்கள். விவேகானந்தரா இருக்கட்டும், பரமஹம்ச யோகானந்தர், இந்த மாதிரி எத்தனையோ ஞானிகள், யோகிகள். அதே மாதிரி நம்ம சித்தர்கள், அவங்கதான் வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா சித்தர்கள் எல்லாருக்குமே மனைவி மக்கள் உண்டு. அகஸ்தியருக்கு, யோகநாதரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு மனைவிகள் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் இறைநிலையை அடையலையா? சோ இறைநிலை அப்படின்றத வந்துட்டு உணர்வதற்கும் அடைவதற்கும் குடும்ப வாழ்க்கை ஒரு தடையே கிடையாது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவா நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட திருமாலோட 10 அவதாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு மனித குலத்துக்காக? ஃபர்ஸ்ட் அவதாரம் என்ன? மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் அப்படின்னா ஒரு குழந்தை தன்னோட தாயோட வயிற்றுக்குள்ள, அந்த கர்ப்பப்பை நீருக்குள்ள மீன் மாதிரி அந்த ரத்தத்தோட ரத்தமா நீந்துற அந்த தன்மை, நீந்தி வெளியே பிறக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்துட்டு மச்ச அவதாரம். இரண்டாவது என்ன அப்படின்னா கூர்ம அவதாரம். ஆமை வந்துட்டு தலையை தூக்குற ஆமை ரூபத்துல இருந்திருப்பாரு அந்த அவதாரம். குழந்தை தன்னோட 3 மாசத்துல தலையை வந்துட்டு ஸ்டேபிளா வச்சு இப்படி தலையை தூக்கும் இல்லையா, குப்புற படுக்கும் 3 மாசத்துல, முதலை மாதிரி. அதான் வந்துட்டு கூர்ம அவதாரம். நெக்ஸ்ட் வந்து வராக அவதாரம். மூன்றாவது வராக அவதாரம், குழந்தை 6 மாசத்துல வந்துட்டு தவழ்ற ஸ்டேஜ், கையையும் காலையும் கீழே வச்சு தவழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ். அதான் வந்துட்டு வராக அவதாரம். பன்றி ரூபமாகிய வராக அவதாரம் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் வந்துட்டு ஒரு குழந்தை தன்னோட 8 மாசத்துல கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கிழிச்சு எறிஞ்சு வாயில வைக்க ட்ரை பண்ணும். அதான் வந்துட்டு நரசிம்ம அவதாரம். ஓகே, ஐந்தாவது என்ன அப்படின்னா வாமன அவதாரம். ஒரு குழந்தை தன்னோட 1 வயசுல வந்துட்டு அடி எடுத்து வைக்கும்.
இந்த வாமன அவதாரத்துல கிருஷ்ணர் வந்து தன்னோட பாத அடிகளால இந்த உலகத்தையே அளந்தாரு. 6வது என்ன அப்படின்னா பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் வந்துட்டு இளமை பருவத்துல இருக்கிற ஒரு இளைஞன் வந்து அவனோட தாய் தந்தையருக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பரசுராமர் அவதாரம். 7வது என்ன அப்படின்னா ராம அவதாரம். கற்பனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு கற்பு நெறிக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த ராம அவதாரம். 8வது என்ன அப்படின்னா பலராமன் அவதாரம். பலராமன் தன்னுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்காம சுத்தி இருக்க நம்ம சொசைட்டிக்கு ஆகட்டும், நம்மளோட உறவினர்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு சுற்றம் சூழ இல்லறம் நல்லறத்தோட வாழ்வது சுற்றம். 9வது என்ன அப்படின்னா கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் என்னன்னா தர்மத்தின் வழி நடந்து ஞான உபதேசங்களை வந்துட்டு நமக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு நாம கொடுக்கறது தான் கிருஷ்ண அவதாரம். 10வது என்ன அவதாரம் அப்படின்னா கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் உணர்த்துறது என்ன அப்படின்னா தன்னை அறிந்து தனக்குள் இறைவனை உணர்ந்து இருக்கிற எல்லாமுமா இறைவனை பார்க்கிறது. கல், மண், வானம், பூமி, செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், பட்சிகள், மனிதர்கள், தனக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கறது, எல்லாரையும் தானா பார்க்கறது, அந்த சோலா பார்க்கறது. அதான் வந்துட்டு கல்கி அவதாரம். சோ இந்த படிநிலையை ஒருத்தரை எழுதிட்டாரு அப்படின்னா அவருக்கு முக்தி மோட்சம். முக்தி மோட்சம், லிபரேஷன். இப்படிதான் வந்துட்டு ஒரு ஆன்மீகத்தை தேடி போற ஒரு மனிதன் வந்துட்டு சரியான பாதையில கொண்டு செல்லி அந்த பேராற்றலான அந்த இறைவனை உணர்வதற்கு நல்ல வழியாக அமையும். அப்படி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.